ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன்னி கிச்சன். நான் உங்கள் தக்ஷிதா. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, முந்திரி பருப்பும் கசகசாவும், இஞ்சி பூண்டு, அப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு. இது வந்து தேங்காய். மட்டன் வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பேன் வச்சு நம்ம ஆயில் இன்னும் சேர்க்கலை, லைட்டாக தண்ணி இருக்குனால தண்ணி இது ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஆயில் சேர்த்துக்கணும். கிராம்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. பொரியணும். பொரிஞ்சோன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம், ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும். நம்ம இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம், ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சா? இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கணும். அதோடய தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். இதை எல்லாத்தையுமே அரைக்க போகிறோம். அதனாலதான் தக்காளி வெங்காயம் இவ்வளோ பெருசாக இருக்கு. எல்லாமே அரைச்சி ஊற்றி வச்சா மட்டன் சூப்பராக இருக்கும். குழம்பு இது கிரேவி. இது நைட் இட்லிக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கா? வதங்கிட்டு இருக்கும்போது முந்திரியும் கசகசா போட்டா கிரேவி வந்து திக்கா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ஹோட்டல்ல எல்லாம் கசகசா தான் போட்டு செய்வாங்க. ஹோட்டல்ல நிறைய போடுவாங்க. தேங்காய் நம்மளுக்கு கிரேவி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு திக்கா தேங்காய் நிறைய போட்டுக்கலாம். நமக்கு கொஞ்சம் போதும், அதனால கொஞ்சம் தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இதுலயே வந்து சாம்பார் தூள் போட்டுக்கணும். நம்மளும் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் தூள். காரமா வேணா காரமா போட்டுக்கலாம், காரம் கம்மியா வேணா காரம் கம்மியா போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா வதங்கணும். சரியா? இந்த மிளகாத்தூளுக்கு வந்து ஒரு வாசம் இருக்கும். குறைங்க. மிளகாத்தூள் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். இல்லை கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் அரைக்கணும். ஸோ 5 minutes ஆகும். ஒரு 5 minutes இதை வந்து நம்ம பேன் காட்டில் எடுத்துக்கலாம். வேணாம். மசாலா நல்லா வதங்கிச்சா? வதங்கினோடனே இதை ஃபேன்ல கொஞ்சம் ஆற வச்சிடணும். நல்லா ஆறணுன்னே அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஊற்றி மட்டன் போட்டா மட்டன் கிரேவி ரெடி. இந்த கிரேவி டேஸ்டா இருக்கும். ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே எடுத்து வச்சிருவாங்கல்ல, தக்காளி எல்லாம். ஸோ இதுனா எல்லாமே அரைஞ்சிடும். பட்டை, கிராம்பு, தேங்காய், முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு எல்லாமே அரைஞ்சிடும். அதனால எல்லா சத்தும் நம்மளுக்கு உள்ள போயிடும். சரி, வெங்காயம் தக்காளியை போட்டோன்னு வச்சுக்க, அப்படியே எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிருவீங்க தக்காளி எல்லாம். ஸோ இதுனா அப்படியே தக்காளி எல்லாம் அப்படியே எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். இப்ப இது வந்து கதவு தானா சாத்துது. இது ஆறட்டும். நல்லா கதவு தானா சாத்துதுடி. கதவு தானா சாத்துறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பேய் வந்துருச்சு மட்டன் வாசத்துல. சரி, அதனால கதவு மழை வர மாதிரி இருக்கு, காத்து அடிக்குது, அதனால சாத்துது. சும்மா பேய் பேய்ட்டு நீ என்ன பயமுறுத்துற? சரி, ஆஃப் பண்ணு. இப்போ அந்த மசாலா வந்து அரைச்சாச்சா? இப்போ சட்டியில எண்ணெய் ஊத்தி ஏலக்காய் போட்டு பிரியாணி இலை 2 போட்டுறணும். போட்டுட்டு இந்த மசாலா அரைச்சு வச்சிருக்கோம்ல, அப்படியே அதுல ஊத்திடணும். ஊத்திட்டு இந்த மட்டன் இருக்குல்ல, மட்டனையும் இதுல ஊத்திடணும். தண்ணியோட ஊத்தணும். மட்டன் தண்ணியை கீழே ஊத்தக்கூடாது.
ஓகே. ஊத்திட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு 5 minutes கொதிக்க விட்டா போதும். ஏன்னா அதுல மிளகாப்பொடி எல்லாமே போட்டுட்டோம்ல, அதெல்லாம் 5 minutes கொதிச்சா மட்டும் போதும். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப கொதிக்க வைக்க கூடாது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கணும். கொதிக்கட்டும் இது நல்லா. இப்போ இவ்வளோ கெட்டியா இருக்குல்ல, ஒரு சில பேர் தண்ணியா தான் பிடிக்கும். நம்ம தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படியே செஞ்சுக்கலாம். நல்லா ஒரு 5 minutes கொதிச்சிச்சுன்னா அந்த மட்டன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும். ரொம்ப தேங்காய் ஊத்திட்டு ரொம்ப கொதிக்க கூடாது, தேங்காய் திரிஞ்சிடும். சரியா? தேங்காய் ஊத்திட்டோம்னா அடுப்புல 2-3 minutes தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகேம்மா. மட்டன் குழம்பு கொதிக்குதா? கொதிக்கையில கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும் மட்டன் குழம்பு. गाइस நம்மளோட மட்டன் குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பை गाइस. நீங்களும் செஞ்சு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.